ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய ஆரோக்கியமான பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய கோடை காலத்தில் நம்ம செய்யக்கூடாத சில விஷயங்களை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கோடை காலத்தில் நம்ம உடலை பாதுகாப்பது ஒரு பெரிய விஷயமா தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இருக்கும். சுட்டெரிக்கும் வெயிலினால் உடல் பல்வேறு நோய்கள் உண்டாக்கும். அதனால் உடலினை குளிர்ச்சியாக வைத்துக்கொள்வது, வீட்டை குளிர வைப்பது என நிறைய முறைகள் மேற்கொள்வோம். அதில் நாம் நல்லது நினைத்து நிறைய தவறுகளை செய்வோம். கண்டிப்பாக அது என்னென்ன, அது மட்டும் இல்லாமல் அந்த தவறுகளை நீங்கள் எப்படி சரி செய்வது, அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம இன்னும் ஹெல்த் டிப்ஸ் போட்டு தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு இந்த பயனுள்ள தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோடை காலத்தில் வெளியில் சென்று வீட்டுக்கு வந்ததுமே வியர்க்கிறது என நிறைய பேர் குடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் அப்படி செய்யும்போது உங்களுக்கு ஜலதோஷம் பிடிப்பது 100% உறுதி ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் வெளியிலேருந்து நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே நீங்கள் வேர்த்த உடனே நீங்கள் குளிக்காமல் வேர்வையை நீங்கள் போன உடனே நீங்கள் கண்டிப்பாக குளிப்பது உங்கள் உடலுக்கு மிகவும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வெயில் காலத்தில் எல்லோருடைய ஃப்ரிட்ஜிலுமே காய்கறிகள் இருக்கிறதோ இல்லையோ ஐஸ் வாட்டர் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக வெயிலில் போய்விட்டு ஐஸ் வாட்டர் குடித்தால் தான் திருப்தி என சிலர் குடிப்பாங்க. உண்மையிலேயே இது உடலுக்கு ஆரோக்கியம் இல்லை. ஐஸ் வாட்டர் குடித்தால் உடல் சூட்டை கிளப்பி விட்டுவிடும். இதனால் வயிற்று வலி, நீர் கடுப்பு ஆகிய தொந்தரவுகள் வரும். எனவே முடிந்த அளவு நீங்கள் கோடை காலத்தில் அதிகமாக வெளியே செல்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நீங்கள் தவிர்க்கவில்லைன்னா கண்டிப்பாக இந்த வெயில் காலத்தில் உங்களுக்கு மயக்கம், உடல் சூடு, வயிற்று வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்பட 100% வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கோடை காலத்தில் நம்ம நிறைய ஜூஸ் வகைகள் நம்ம குடிப்போம். வெயில் காலத்தில் ஜூஸ் குடிப்பதால் நன்மையை நினைத்து கடைகளில் விற்கப்படும் பாட்டில் ஜூஸ்களை நம்ம வாங்கி குடிப்போம். ஏன்னா உடலுக்கு பல்வேறு தீமைகள் வருகின்றன. வெயில் காலத்தில் ஜூஸ் குடிப்பது நன்மை தான். ஆனால் மோர், கம்பங்கூழ் போன்றவை வீட்டிலேயே நீங்கள் போட்டு குடிக்கலாம். பழங்களை வைத்து நீங்கள் வீட்டிலேயே நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸ் கூட நீங்கள் போட்டு குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் அதிக தண்ணீர் சத்து உள்ள பழங்களை நீங்கள் சாப்பிடுவது உங்கள் இந்த வெயில் கால தாக்கத்தை நீங்கள் குறைத்து உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்க உதவி செய்யுது. எனவே நீங்கள் கடைகளில் விற்கக்கூடிய பானங்களை நீங்கள் வாங்கி சாப்பிடுவதை தவிர்த்து விட்டு இப்போ நம்ம பார்த்த இந்த ஃப்ரெஷ்ஷான ஜூஸை நீங்கள் வீட்டிலேயே நீங்கள் தயார் பண்ணி குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சரியான அளவு தண்ணீர் பருக வேண்டும். வெயில் காலத்தில் தாகம் எடுக்கும் வரை காத்திருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். தானாகவே தண்ணீர் நிறைய குடிங்க. அப்படி நீங்கள் குடிக்கவில்லை என்றால் உடலில் தண்ணீர் சத்து குறைந்து தோல் சுருக்கம் முதல் வெடித்தல், நாக்கு, தொண்டை வறண்டு போதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். கண்டிப்பாக முதியவர்களை நம்ம இந்த கோடை காலத்தில் கவனிப்பது மிகவும் அவசியம். வெயில் காலத்தில் முதியவர்களை தனியாக வெளியில் அனுப்பக்கூடாது. வெயிலின் தாக்கத்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக ஹீட் ஸ்ட்ரோக் வர வாய்ப்புள்ளது. இது கை கால் இழுத்துக்கொள்ளும் வாதமாகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரீசெண்டாக நிறைய நியூஸில் கூட போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நிறைய முதியவர்களுக்கு இந்த வெயில் தாக்கத்தினால் அவங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் நிறைய பேருக்கு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனவே நீங்கள் முதியவர்களை நீங்கள் வெயிலில் அனுப்பாமல் நீங்கள் அவர்களை பாதுகாப்பது மிகவும் அவசியம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோடைகால தாக்கத்திலிருந்து உங்கள் உடலை பாதுகாக்க நீங்கள் உணவில் மாற்றம் செய்ய வேண்டியது மிகவும் அவசியம். வெயில் காலத்தில் மாமிச உணவுகளை நீங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது. பிராய்லர் கோழி சாப்பிடுவதை முக்கியமாக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் உடல் சூடு மற்றும் அம்மை நோய் வர வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. கோடை காலத்தில் அதிகமாக வெளியில் செல்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். கோடை காலத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு மாங்காய் சீசன் வருது. அதனால் வெயில் காலத்தில் மாம்பழம், பலாப்பழம் போன்ற சூடு நிறைந்த பழங்களை நீங்கள் அதிகமாக சாப்பிடாமல் நார் சத்துள்ள பழங்களை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம கோடைகால தாக்கத்திலிருந்து நம்ம உடலை பாதுகாக்கக்கூடிய டிப்ஸை பற்றி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறோம். மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவலுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.